இன்றைக்கி நான் ரொம்ப டயர்டு, அதனால் நான் இப்படி படுத்துட்டு தான் பேசுவேன். கதை பேசுறது தான் சரி. நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, ஏன்னா ஒருத்தவங்களும் கமெண்ட் பண்ண போகிறாங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலாக அது வந்து கீழ் ராவந்தவாடின்னு நினைக்கிறேன். அந்த ஊரை வந்து தப்பாக சொல்லிட்டேன், மேல் ராவந்தவாடி சொல்லிட்டேன். மேல் ராவந்தவாடி வந்து எந்த பக்கம் இருக்குது? ஊத்தங்கரை அந்த சைட் போகிற இடத்துல இருக்கா தெரியல எனக்கு எங்கன்னு சொல்லிட்டு. நான் மேல் ராவந்தவாடி ஒரு முறை போனேன் எஸ்தர் அவங்க வீட்டுக்கு, ஆனால் அது மேல் ராவந்தவாடி தான் நினைக்கிறேன் அவங்க. சரி தெரியலப்பா எனக்கு. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு வந்தேன். இன்றைக்கி வந்து என்னாச்சுன்னா ஆக்சிடெண்ட்டு காடாண்ட ஒரு நாய்க்குட்டி. அது எனக்கு அப்படியே உயிரே போயிடுச்சு. ஏன் உயிர் போச்சுன்னா, எனக்கு அப்படியே கத்தி அழணும் போல் இருந்துச்சு. எனக்கு அழுகியே திரும்ப போய் ஆலிம் கிட்ட திட்டுவாங்கன்னா தான் அழுக வரும்னு நினைக்கிறேன். அன்றைக்கும் கருப்பை செத்துட்டான்னு சொன்னப்போ எனக்கு அழுகியே வரல. என்னாலேயே தாங்கவே முடியல. என்னடா பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன், ஆலிம் வந்து எவ்வளோ மரியாதையாக பேசுகிறேன், நீங்கள் ஏன் என்னை மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆட்காட்டி விரல் காமிச்சு பேசுகிறதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து வரும்போது அந்த காடாண்டு நின்று ஒரு மூச்சு அப்படியே கத்தி அழுதுட்டு தான் வந்தேன். ஏன்னா எனக்கு வந்து ஆலிம் கை நீட்டி நீங்கள் ஏன் இப்படி பேசுனீங்க அப்படி சொன்னதுனால எனக்கு அழுக வரல. அவங்களுக்கு அப்படி சொன்னது வந்து அவங்க அப்படி சொன்னது வந்து என்னை ட்ரிகர் பண்ணி விட்டுச்சு. எப்படி ட்ரிகர் பண்ணிச்சுன்னா, அந்த கருப்பை செத்துட்டான் அப்படின்னு சொன்ன அந்த துக்கம் மனசில் அப்படியே அழுத்திட்டே இருந்ததா. அப்போ வந்து அந்த துக்கம் வெடிச்சு வெளியே வந்துச்சு. அதனால் அழுதுட்டேன். அடுத்து என்னாச்சு, இன்றைக்கும் அதே மாதிரி இருந்துச்சு. அந்த அம்மா நாய் இருக்குல்ல, அது அந்த குட்டியை போய் அப்படியே தூரம் இருந்துட்டு ஒரு மாதிரி அழுது கத்துனதும் எனக்கு அப்படியே தாங்கோனா துயர் வந்துச்சு. இப்போ சிரிக்கிறேன். பட் ஏன் சிரிக்கிறேன்னா, என்னால் வந்து அது ஏன் சிரிக்கிறேன் அப்படின்னா, என்னால் வந்து அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் நான் சிரித்து என்னை அமைதிப்படுத்திக்க ட்ரை பண்ணுறேன். அப்படி தான் அந்த மன அழுத்தத்துலேருந்து வெளியே வர்றதுக்காக நான் நிறைய ஊர் சுற்றுறேன். அப்புறம் நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன். அப்புறம் எங்கேயாச்சும் போய் நின்று வேடிக்கை பார்க்குறேன். அந்த அழுத்தங்கள்ல இருந்துலாம் வந்து என்னை வெளியே கொண்டு வர்றதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணுறேன். பட் ஆனாலும் அது ஏதாச்சும் ஒன்று நடந்துடுது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த இயற்கையே நாய்களை பற்றி என்னம்மா ஆமாம் சாப்பிட்டம்மா போதுமா தோ அந்த அவளுக்கு கொஞ்சம் தோசை போட்டேன், தூரம் போட்டேன், அதை மட்டும் எடுத்து போட்டு போயிடுவேன். அந்த அந்த ஏன் இந்த மாதிரி நடக்குது, என் கண்ணு முன்னாடி ஏன் அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா, நான் நினைக்கிறேன் அந்த நேச்சர் வந்து என் நாய்களோட அந்த அவலத்தை பற்றி எழுது அப்படின்னு சொல்கிறதா தான் நான் நினைக்கிறேன். என்னம்மா சட்னிலாம் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் நான் சொதப்பலாக பேசியிருந்தா கூட என்னுடைய கருத்து வந்து உண்மைதான். இன்றைக்கி ஒரு தாய் நாயோட அதோட இயலாமையை பார்த்தேன், அதோட ஆற்றாமையை பார்த்தேன், அது குட்டிக்காக அது தவிப்பை பார்த்தேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உயிரினத்தையும் கொல்லவே மாட்டீங்க. அந்த மாதிரி அது அவ்வளோ துடிச்சு அதோட குட்டியை இது பண்ணும்போது எனக்கு அப்படியே உயிர் போயிடுச்சு. அந்த மாதிரியான ஒரு துயரம் வந்து மனுஷன் ஏன் இப்படி பண்ணான்ட்டு காரை நிதானமாக ஓட்டிகிட்டு போங்க. இது நாய்ங்கிறதுனால நான் ஓட்டிட்டு போயிட்டேன், நான் கொலை பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பஸ் வருது நிறுத்துங்கன்ற அவங்க கூட வந்து நிறுத்தாமல் அந்த நாயை இறங்கி கூட தூக்கி தூரம் போட்டுட்டு வண்டி ஓட்டணும்னு கூட நினைக்காம மேலே தான் ஏற்றிட்டு போகிறாங்க. அது செத்து போனால் நாயாக கூட இருக்கட்டும். இதே அந்த இடத்துல ஒரு மனுஷன் இருந்தான்னா அவன் மேலே அப்படி ஏற்றிட்டு போவாங்களா? இல்லை. ஆனால் மனுஷனுக்கும் நாய்க்கும் இருக்கிற நாய் வந்து மனுஷனை நம்பினதுனால நீங்கள் எவ்வளோ கேவலப்படுத்துறீங்க அந்த நாய்க்கும் இந்த உலகம் தானே, நாய்க்கும் இது பிளேஸ் தானே. நாய் எந்த இடத்துல பிறந்துச்சோ அதுக்கு அங்கே உரிமை இருக்குது. அது எப்படி அது எப்படி சொல்கிறது, மனுஷன் ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறீங்க எல்லாருமே அப்படின்னு தான் தோணுது.
எனக்கு அவ்வளோ அவ்வளோ வந்து ஒரு கஷ்டம் இருந்துச்சு. அப்படி ஒரு கஷ்டம் எனக்கு. இப்போ கத்தி அழலாம் தான் சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் அது வரமாட்டேங்குது அழுக. அப்படியே வந்து தொண்டையை அடைச்சிக்கிட்டு நெஞ்சை அடைச்சிக்கிட்டு அப்படியே நிற்கிது. திரும்பி நீ நீ அழுவக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிற்கிது. இதெல்லாம் பார்த்தா அப்படியே நிற்கிது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ நான் இனிமேல் வந்து சாத்தனூர் பக்கமே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் போகிறதுனால நடக்குதா இல்லை நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால நான் சாத்தனூர் போகிறேன்னா அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ இவனுக்கு கருப்பனுக்கு அது நடக்கும்போது நான் ஏன் போகல அப்படின்னு இன்றைக்கி போனால் இது நடந்துச்சு. அன்றைக்கி ஒரு நாள் போனால் ஒரு கண்ணுக்குட்டியை தூக்கி குளத்தில் போட்டுட்டாங்க. கண்ணுக்குட்டியை வந்து புதைப்பாங்களா இல்லை தண்ணியில் போடுவாங்களா? அந்த ஏரி தண்ணியில். அந்த ஏரி தண்ணியை வந்து நாய் குடிக்கும், நரி குடிக்கும், எல்லாமே குடிக்கும், ஆடு மாடு குடிக்கும். அப்புறம் அந்த தண்ணி வந்து நிலத்தடிக்குள்ளே போகாதா? அப்புறம் பக்கத்தில் இருக்கிற நீர் இதுக்கெல்லாம் வந்து அந்த தண்ணி போகாதா? அது எப்படி குடிக்கிறது? அப்புறம் குடித்தா அதுக்கு டிசீஸ் வராதா? நம்மளே அழுக்கு பண்ணிடுறது நம்மளே. அப்புறம் அம்மா ஐயோ தாயே வாயும் வலிக்குது, வயிறு வலிக்குது, எல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு கத்த வேண்டியது. சரியா? இந்த மாதிரிலாம் வந்து நடக்குது. எனக்கா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, எனிவே திரும்ப வந்து யாராச்சும் ஒரு திட்டினாங்கன்னா அப்புறமா திடுக்குன்னு மனசு அழுவும். யார் திட்டுவாங்க? யார் திட்ட மாட்டாங்க. ஆலி மாதிரி ரொம்ப டீசெண்டாலாம் யாரும் வந்து வைய மாட்டாங்க. சரி, ஆனால் ஒரு விஷயம், ஆலிம் வந்து கேட்டது வந்து சரிதான். நான் வந்து மரியாதை இல்லாமல் பேசியிருக்கக்கூடாது, அவன்னு சொல்லிட்டு பேசியிருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் வந்து நான் வந்து அது பர்சனலாக அது தப்பு தான். ஏன்னா இஸ்லாமியர்கள், பொதுவாக இஸ்லாமியர்கள் எல்லாருமே ரொம்ப மரியாதையாக பேசுகிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் அவங்க மனைவியை கூட வாங்க போங்கன்னு பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க. எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். எப்போவுமே ரொம்ப மரியாதையாக பேசுவாங்க, ரொம்ப கைண்டாக கருணையாக இருப்பாங்க. இஸ்லாமியர் எல்லாமே ரொம்ப கருணையாக இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப சரியாக இருப்பாங்க. சின்ன வயசுலேயே வந்து பிஸ்னஸ் லைனுக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரியானவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அடுத்து ஆலிம் மேலே எனக்கு வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வருது. ஏன் அப்படி சொன்னால், எங்கள் பெரியப்பா வந்து திருவடுத்தனூர், ஆலிமும் வந்து திருவடுத்தனூர். ஆக்சுவலாக நான் வந்து ஆலிம் சார்கிட்ட பேசுறதுக்கு ஆரம்பித்ததே என்னென்னா, திருவடுத்தனூரில் வந்து எங்கள் பெரியப்பா பையன் ஒருத்தருக்கார். அதாவது எங்கள் பெரியப்பா அவரும் முஸ்லீம் தான். பெரியப்பா எப்படின்னா எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் அவர். அவர்கிட்ட வந்து அவங்க மகன்கிட்ட வந்து நான் கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு என்னாச்சுன்னா வந்து அவர்கிட்ட பேச முடியாமல் போச்சு. அவர் நம்பர் வந்து பேர் தெரியல, அவர் பேரோட தெரியல, அவரோட நம்பரும் தெரியல. பேர் தெரிஞ்சால் தானே இதில் என்கிட்ட நம்பர் இருந்தால் கூட அவர்கிட்ட பேச முடியும். எங்கள் பெரியப்பா இறந்த பிற்பாடு அவங்க வந்து அந்த இது வந்து இதாகிடுச்சு. அந்த உறவு வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. எங்கள் பெரியப்பா இருந்த வரைக்கும் என்ன வந்து பார்க்க வருவார். இங்கே ஐவியல் வந்தார்னா எங்கள் அப்பா கிட்ட பேசுறதுக்கு வந்தார்னா என்னை பார்க்காம போக மாட்டார். அந்த மாதிரி கொஞ்ச நேரம் எப்படியாச்சும் என் கூட பேசிட்டு கதை பேசிட்டு அப்படி ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் அப்படி போவார். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஆலிம்கிட்டையும் வந்து மரியாதை அந்த உரிமை எடுத்துட்டு அப்படியே பேசிட்டாரு. சரி, ஓகே, இனிமேல் வந்து நம்ம கேட்குற மாதிரி மரியாதையாக பேசணும். யாராக இருந்தாலும், அது ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் கூட எனக்கு கொடுக்குற மரியாதை கொடு அப்படின்னு கேட்கும்போது நம்மளும் மரியாதையாக நடந்துக்கிறது தான் முறை. அது என்ன, திரும்பவும் சாரி சொல்கிறேன். ஏன்னா எனக்கு பழக்க தோஷம், எல்லாரையும் வாடா போடான்னு பேசி பழகிடுச்சு. அதே மாதிரியே எனக்கும் வந்துச்சு. திரும்ப சாரி. இஸ்லாமியர்கள் பற்றி பதிவு பண்ணுங்கிறதுனால தான் இப்போ ஆலிம் பேர் வந்து இங்கே வந்துச்சு. சரியா? ஆனால் நான் அழப்போகிறதில்ல. அடுத்து ஷெல்டருக்கான வாய்ப்புகளை தான் தேடப்போம். அந்த ஷெல்டரோட கட்டுமான பணிகளுக்கு யாராச்சும் உண்மையிலேயே என்னை நம்பினீங்கன்னா, என் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா, அதுக்கப்புறம் இது சரி, உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு உயிர்கள் வந்து தவிக்கிறது சரியில்லை, இது மனித குலத்துக்கே வந்து ஒரு பேராபத்து அப்படி சொல்லிட்டு நீங்களும் உணர்ந்தீங்கன்னா
நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் தரேன், எனக்கு கால் பண்ணுங்கள். எனக்கு உதவி பண்ணுங்கள். பண உதவி பண்ணாலும் சரி, உடல் உழைப்பால் உதவி பண்ணாலும் சரி. சரியா? பாய்.